ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை 5:30 மணிக்கு புயலாக வலுப்பெறக்கூடிய நிலையில் தாழ்வு மண்டலம் எங்குள்ளது என்பதை விளக்க இருக்கிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. தற்போதைய நிலவரம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எங்க இருக்கு, இதனுடைய தாக்கம் இன்னும் எவ்வளவு நாளுக்கு நீடிக்கும்? நிச்சயமா தேவப்பிரியன், வங்கக்கடலில் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது சென்னையிலிருந்து சுமார் 400 கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ந்து அது வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரைபடத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியாக 27ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு, அதாவது இன்று மாலை 5:30 மணிக்கு அது சூறாவளி சுழற்சியாக புயலாக பெங்கால் புயலாக வலுப்பெறும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. சரியாக அது புயலாக வலுவடையும் பொழுது கடலிலேயே காற்றினுடைய வேகம் 60 கிலோமீட்டர் அளவிற்கு காற்றினுடைய வேகம் இருக்கும். அதனுடைய சுழற்சி வீரியம் அடையும். அதிகப்படியான மலைகளை உருவாக்கக்கூடிய மலை மேகங்களை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதான் அந்த சூறாவளி சுழற்சி புயலா மாறும் பொழுது உணர்த்துகிறது. அது தொடர்ந்து வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து சென்னை புதுச்சேரி இடையே கரையை கடப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய வரைபடம் மிக தெளிவாக உணர்த்துகிறது. இந்த சூறாவளி சுழற்சி, இந்த புயலானது 2 தினங்களுக்கு கடலில் பயணிக்கிறது என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கு. ஏற்கனவே அது 2 நாட்கள் கடலிலேயே பயணித்து நம்ம தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 2 நாள் பயணித்திருக்கிறது, மேலும் 2 நாள் பயணிக்க இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் அது தொடர்ந்து வலுவடைந்துகிட்டே இருக்கு. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, காற்றழுத்த தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என படிப்படியாக அதனுடைய வீரியம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்த்துகிறது. மேலும் 2 நாட்கள் புயலாகவே பயணிக்கிறது என்பதையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டும். அந்த 2 நாட்கள் வடமேற்கு திசை, நம்ம தமிழ்நாடு கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிக்கும் அது பயணிக்கக்கூடிய அந்த பாதைக்கும் இடையே கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் தூரத்தில் அது இருக்கும் அப்படின்றதையும் பாலச்சந்திரன் அவர்கள் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தொடர்ந்து அது வடமேற்கு திசையிலேயே மெல்ல 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 கடற்கரையை ஒட்டி வரக்கூடியதன் காரணமாக தொடர்ந்து 2 நாட்கள் நம்ம தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை இருக்கும் அப்படின்றதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இன்றைய தினம் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம் போன்ற இடங்கள்லாம் ஒரு சில இடங்கள்ல அதி கனமழை கூட பெய்யக்கூடும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. 4 மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கூட விடுத்திருக்கிறாங்க. அதனால மழை பொழிவு அதிகமாக இருக்கும், ஆனால் காற்றினுடைய வேகம் இருக்காது. மக்கள் யாரும் பயப்பட தேவையில்லை அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையிலேயே தான் நகர்கிறது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 29ஆம் தேதி மாலை 5:30 மணி வரைக்கும் அது புயலாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து கடற்கரையை நோக்கி வர சென்னையை நோக்கி வர அதனுடைய வலு குறைகிறது. காற்று இந்த மாதிரி ஒரு சுழற்சியாக தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த காற்று நிலப்பரப்பில் மோதும் பொழுது அதனுடைய வீரியம் சற்று குறைகிறது.